சார், இந்து இந்து நாத்திகவாதம், பகுத்தறிவாதம். கடவுள் இரக்கமுள்ளவர்னு சொல்றாங்க. இது ஆக்சிடென்ட்ல திடீர்னு இறந்து போறாங்க குழந்தைங்க. அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. எந்த எந்த தவறும் செய்யாதவங்களுடைய குடும்பத்துல எதிர்பாராத தூர்மரணம் நடக்குது. அப்புறம் இறைவன் கருணை உள்ளவர்னு சொல்றாங்க. அந்த கொடிய பாம்புகள் போன்ற கொடிய விலங்குகள் மனிதனை அழிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. காட்டுல விலங்குகள் ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடுது. சிங்கம் காட்டுக்கே ராஜான்றாங்க. அது கடைசி காலத்துல அந்த சிங்கத்தை முடியாத நிலையில மற்ற விலங்கு அடிச்சு சாப்பிடுது, உயிரோட பிடிச்சு சாப்பிடுது. ஆனா இறைவன் இரக்கமுள்ளவன்றாங்க. இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குது சார். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த மதவாதத்தினால பெரும்பாலும் நாங்க திருவள்ளுவர் வழியும் வள்ளுவர் வழி நாத்திகவாதத்தை ஏற்றுக்கணும். பெரும்பாலான இந்துக்கள்ல தெய்வத்தான் ஆகாதனின் முயற்சி தன் மெய்வரத்து கூலி தரும், எண்ணி துணிக்க கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, விதி வலிது. விதி வலிதுன்றதுல தான் நாங்க கொஞ்சம் உறுதியா இருக்கிறோம் சார். ஏன்னா எது நடக்குதோ அதான் நடக்குது. அதாவது கடவுளை வணங்குறவங்களுக்கும் துன்பம் வருது, எல்லாம் வருது. விதி வலிதுன்றதுல தான் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். மதம் மனிதனுக்கு அபினி போடுறதுன்ற காரல் மார்க்ஸோட தத்துவத்தையும் நான் நம்புறேன். அதாவது பகுத்தறிவாதம் தான் சிறந்தது, மதத்தை தீவிரமா எடுத்துக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து சார். ஆனா உங்க பேரு? இன்பவேலு. இன்பவேலு, இந்து நாத்திகவாதம். இன்பவேலு, ஓகே. அண்ணா இன்பவேலு அவர்கள் ஒரு பெரிய கேள்வியை அடிக்கிட்டாங்க. முதல்ல என்னன்னு கேட்டா, இந்த மதவாதத்தை எல்லாம் காலி பண்ணணும்னா தான் மனித குலம் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு. அண்ணனுடைய வாதத்தை நான் ஏத்துக்கிறேன். ஒரு வகையில ஏத்துக்கிட்டு ஒரு பரீட்சை வைக்கிறேன். இந்து மதம் கிடையாது, கிறிஸ்தவ மதம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது, பௌத்தம் கிடையாது, யூதம் கிடையாது. உலகத்தில் மதம் என்று எல்லாம் இருக்கிறதோ எல்லா மதங்களையும் அழித்ததற்கு பிறகு உலகத்தில் சண்டைகளே இருக்காது என்று நீங்கள் உத்தரவாதம் தந்தால், இப்ப அந்த கொள்கையை நோக்கி நம்ம நகர்ந்துடலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? மதத்தால் சண்டை, மதம் இருக்கிறதுனால பிரச்சனை, மதத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டான். இது எல்லாம் இல்லாத சைனா ரஷ்யாவுடைய நிலவரம் என்ன? எவ்வளவு சண்டை, எவ்வளவு ரத்த பலி. அங்க கடவுள் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. அதை நிகழ்த்தியது எது? சரி, சைனா ரஷ்யா உலக நாடுகளை விடுங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள நிலவரம் என்ன? பெரியாருக்கு பிறகான பெரியார் இயக்கங்களுடைய சண்டைகள் நமக்கு தெரியாதா? வழக்குகளும் சொத்துக்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் நீதிமன்றத்துடைய படிகளை ஏறி இறங்கி ஒருத்தர் செய்வாடி கொண்டிருக்கிற காட்சிகள் நாம் அறியாததா? சரி, அதை விடுங்க. ஒரு மதம் இன்னொரு மதத்தை சண்டை போடுது, அதனால சண்டைங்கிறீங்க. அதையெல்லாம் விட்டுருவோம். ஒரு குடும்பத்துல அண்ணனுக்கு நம்பிக்கை இடையில சண்டை வருதா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ரெண்டு பேருமே ஒரே மதம் தான். அண்ணனும் இந்து, தம்பியும் இந்து. அண்ணனும் முஸ்லீம், தம்பியும் முஸ்லீம். அண்ணனும் கிறிஸ்தவன், தம்பியும் கிறிஸ்தவன். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த சண்டைக்கு மதமா காரணம்? எனவே மதம் தான் காரணம், மதம் தான் சண்டைக்கு காரணம்னு இந்த நாத்திகவாதம் பேசக்கூடிய தலைவர்கள் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது 100% பொய். மதத்தை தாண்டி பல காரணம் இருக்கு. பொருளாதார காரணம் இருக்கிறது, பெண்கள் காரணம் இருக்கு, உணர்ச்சி காரணம் இருக்கு, ஆட்சி காரணம் இருக்கிறது, பல 100 காரணம் இருக்கிறது. அதுல நீங்க சொல்ற மதமும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப நீங்க மதத்தை அழிக்கணும்னா இது எல்லாத்தையும் அழிக்கணும். பணத்தை அழிக்கணும். உங்க நாட்டுக்குள்ள பணமே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? பதவியே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? நான் சாத்தியமே இல்லாத கொள்கை பேரும் ஒண்ணு. இரண்டாவது, பகுத்தறிவாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மதத்தை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் பகுத்தறிவே இருக்க முடியும். இல்லாட்டி பகுத்தறிவே கிடையாது. பகுத்தறிவின் 100% வடிவமாக நான் இஸ்லாத்தை உங்களுக்கு முன்மொழிகிறேன். இஸ்லாத்தில் இருக்கிற எந்த கடமை, எந்த செயல், எந்த நம்பிக்கை பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறது நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் தர்றேன். தொழுகை வழிபாடுகளா, சடங்கு சம்பிரதாயங்களா, நோன்பு போன்ற காரியங்களா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய கிரியைகளா, எந்த கிரியை பகுத்தறிவுக்கு எதிர் அப்படின்னு நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். 100% பகுத்தறிவு மார்க்கத்தில் தான் இருக்கிறது. நீங்க இதை விட்டா தான் மூட நம்பிக்கையில போய் விட வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு செய்தி. மூணாவது செய்தி என்னன்னு கேட்டா, கடவுள் இறக்கமுடையவர், கடவுள் நல்லவர், கடவுள் கருணையாளர் அப்படின்னா உலகத்துல நிறைய துன்பங்கள், பிரச்சனைகள், துர்மரணங்கள், குழந்தை மரணங்கள், நிறைய பஞ்சாயத்து அதெல்லாம் நடக்கிறது. என்ன காரணம்? கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதற்கான எடுத்துக்காட்டே அதுதாங்க. நீங்க எது கடவுளை நம்புறதுக்கான வழியோ அதையே கடவுளை நம்பாம இருக்கிறதுக்கான வழியும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை கடவுள் எப்படி வடிவமைச்சிருக்கிறான்னு கேட்டா, சார்பு நிலை தத்துவத்தில் வடிவமைச்சிருக்கிறார். ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால்தான் உலகம் இயங்கும். அப்படிதான் கடவுளுடைய நீதி, இந்த நீதி உலகத்தில் இயங்குது.
கடவுளின் நியதி என்னன்னு கேட்டா, தனிச்சு எந்த உயிரும் இயங்க முடியாது. ஒண்ணுக்கு இன்னொன்னு சப்போர்ட்டா இருக்கணும். இது அதுக்கு உதவி செய்யும், அது இதுக்கு உதவி செய்யும். ஏதோ ஒரு வகையில ஒருவரை ஒருவர் சார்ந்து நின்றுதான். அப்ப சார்பு வரணும்னாலே ஒருத்தன் மேல, ஒருத்தன் கீழே, ஒருத்தன் பெரியவன், ஒருத்தன் சின்னவன், ஒருத்தன் நல்லா இருக்கான், ஒருத்தன் நல்லா இல்ல, ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பணக்காரன், ஒருத்தன் அறிவாளி, ஒருத்தன் முட்டாள். இப்படி உலகத்துல அப்படி இப்படியும் ஏற்றத்தாழ்வோடு இருந்தா மட்டும்தான் உலகம் ஒண்ணு சார்ந்து நிற்கும். ஏற்றத்தாழ்வுகளே இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு இப்படி உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நம்ம வீடுகள்ல வேலைக்கு ஆட்கள் வைக்கிறோம். வெளிநாடுகள்ல, அரபு நாடுகள்ல மக்கள் வேலைக்கு போறாங்க. அவங்கள வீடுகளுக்கு வேலைக்கு போறாங்க, ஒட்டகம் ஓட்டுறதுக்கு வேலைக்கு போறாங்க. எத்தனையோ சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து பெரிய பெரிய வேலைகள் வரைக்கும் நிறைய வேலைகளுக்கு போறாங்க. இங்க இருந்து ஏன் அங்க போறாங்க? தமிழ்நாட்டுல இருந்து அரபு நாட்டுக்கு போறாங்க. அரபு நாட்டுல நிறைய செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, பணக்காரன் இருக்கான். அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அவன் நமக்கு பணம் தருவான், சம்பளம் தருவான், வருமானம். அப்படித்தானே? அவன்கிட்ட 10 கோடி ரூபாய் இருக்கு, எனக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. அவன்கிட்ட போய் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிக்கிறேன். இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாருக்குமே கடவுள் 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டார். அரபு நாட்டுக்காரன் மட்டும் இல்ல, அமெரிக்காக்காரன் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், அயனாவரத்தில் இருக்கிற லோக்கல் இட்லி விக்கிற ஆயாமா முதல் கொண்டு எல்லாருக்கும் 10 கோடி ரூபாய் கையில பணம் இருக்கு. நாத்து நடணும், வீட்டு பாத்ரூம் கழுவணும், கட்டட வேலை நடக்கணும், எனக்கு ட்ரெஸ் செஞ்சு தரணும், ஹோட்டல்ல சாப்பாடு ரெடி பண்ணணும். இப்ப நான் என் வீட்டுல வந்து வேலை பாருன்னு கூப்பிடுறேன். அவன் சொல்லுவான், தம்பி என் வீட்டுல வந்து நீ வேலை பாரு. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தானடா, 1.5 லட்சம் ரூபாய் நான் தரேன். ஏன்னா அவர்கிட்டையும் 10 கோடி, என்கிட்டையும் 10 கோடி. யாருக்கு யார் வேலை பார்க்க? அப்ப ஒருத்தன் 10 கோடி, ஒருத்தன் பிச்சைக்காரன். அப்படி இருந்தா தான் மேட்ச் ஆகும் வண்டி. அவனுக்கு உழைப்பு தேவை, இவனுக்கு பணம் தேவை. ரெண்டையும் சேம் நிலையில கொண்டு போய் நிப்பாட்டுனா உலகம் இயங்காது. நாட்டுக்குள்ள மயில்கள் பெருகி போச்சு தெரியுமா உங்களுக்கு? மயில்களின் எண்ணிக்கை அதிகமா பயணம் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப முந்தையெல்லாம் காடுகளுக்குள்ள மட்டுமே இருந்த மயில்கள், தேசிய பறவை, இப்போ ரோடுகளுக்கு வந்துருச்சு. இங்க இருந்து சென்னையில இருந்து கிராஸ் பண்ணி போவாங்களேன், செங்கல்பட்டு போறதுக்கு முன்னாடி ரோட்டின் இருபுறத்திலும் நீங்க மயில்களை பார்க்க முடியும். இந்த மயில்களின் பெருக்கத்துக்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்த்தா, குள்ளநரிகளின் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு, மயில்களின் எண்ணிக்கை கூடி போச்சுங்கிறான். மயில் முட்டை போட்டு மயில் உள்ள பத்துச்சுன்னா மயில் பெருகும். குள்ளநரிக்கும் மயிலுக்கு என்னடா சம்பந்தம்? இது குறைஞ்சதுனால அது ஏன் கூடுது? குள்ளநரி மயில் முட்டையை போட்டு போக அதை போய் திங்கிற வேலை பூரா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. கொஞ்ச நாளா குள்ளநரி குறைஞ்ச உடனே மயில் முட்டையெல்லாம் பொறிச்சு குஞ்சு பொறிச்சு மயில் ஆயிடுச்சு. இப்ப குள்ளநரி ஏன்டா குறைஞ்சிச்சுன்னு போலாம், அதுக்கு ஒரு காரணம். அதுக்கு பின்னாடி போலாம், அதுக்கு ஒரு காரணம். இந்த உலகம் எப்படி இயங்குது? ஒன்றை ஒன்று சார்ந்து. இது அதை சாப்பிடணும், அது இதை கட்டுப்படுத்தணும், இது இதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்படிதான் வண்டி ஓடும். அந்த கண்ட்ரோலிங் வேலை நடக்கல. ஏங்கவே எங்க எலி இருக்குங்க, 21 நாள்ல 8 குட்டி 10 குட்டி போட்டுரும். 3 மாசத்துல பிறந்த 3 மாசத்துல இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும். 3 மாசத்துல பருவத்துக்கு வந்து இனப்பெருக்கத்துக்கு தயாராயிரும். 21 நாள் இடைவெளியில புள்ள குட்டியை போட்டுக்கிட்டே இருக்கும். 8 10ன்னு ஒரு மாசத்துக்கு எத்தனை குட்டி வரும் பாத்துங்க. இன்னைக்கு 2 குட்டி 2 எலி இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தினுடைய முடிவுல 2 லட்சம் எலிக்கு மேல வந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ள. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவ்வளோ ஏற்பாடு இருக்கு இயற்கையில. பாம்பு திங்குது, வேற வேற பிராணிகள் திங்குது. அதையெல்லாம் திங்காம எலியை விட்டு வச்சா நம்ம கடை இருக்காது, நம்ம வீடு இருக்காது, நம்ம மசாலா சாமான் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அவ இந்த உலக இயற்கை எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டா, இது அழகா அழிபணும், அது அழகா அழிபணும், அப்படியே ஒன் பை ஒன்னா சுழற்சியில அப்படியே ஸ்மூத்தா உலகம் நல்லாகிட்டே இருக்கு. அப்ப ஒன்று கீழ் இருப்பது என்பது அது இழப்பல்ல, கடவுளின் இரக்க குணத்திற்கு எதிரானதல்ல. ஒன்று மேல் இருப்பது என்பது கடவுளின் அருளுக்கு உத்தரவாதம் அல்ல. உலகம் இயங்கணும்னா ஒண்ணு கீழே ஒண்ணு மேல. அதை விட முக்கியமா ஒருத்தருக்கு ஒரு இழப்பை கொடுத்தாருன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பலத்தையும் கொடுப்பார். ஒரு இழப்பை கொடுக்க, இப்ப ஒருத்தருக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுங்க, அவர் கையில நீங்க ரூபா நோட்டை கொடுங்க, கரெக்டா எண்ணுவார். கண்ணு தெரியாத ஒரு கையில ரூபா நோட்டை கொடுங்களேன், 50 ரூபா இருக்கு, 100 ரூபா இருக்கு, 500 ரூபா இருக்கு, எல்லா ரூபாயும் இருக்கு, கொடுங்க, அவர் கரெக்டா எண்ணி உங்களுக்கு சொல்லுவார். நீங்க என்றதை விட சூப்பரா எண்ணுவார். கண்ணுல பவர் போச்சு, ஆனா அந்த நுண்திறன் விரல்கள்ல பவர் கூடிடுச்சு. காது ஊனமா இருப்பார், ஒரு குத்து வாங்கி பாருங்க வரட்ட, அவ்வளவுதான். வயிறு கலங்கிட நமக்கு. கையை அப்படி இருக்கும், காலு நொண்டியா இருக்குது, கை பலமா இருக்கு. அப்ப ஒன்னு மைனஸ் பண்ண கடவுள் இன்னொன்னு பிளஸ் பண்றாருல. அப்ப நீங்க மைனஸ் மட்டுமே பாக்குறீங்க, பிளஸ் எல்லாம் யார் பாக்குறது?
அப்படி பார்க்க ஆரம்பித்தால் கடவுள் அருளாளர், இரக்கமுடையவர், கருணையுடையவர் என்பதை மெய்ப்பிக்கிற வகையிலே தான் உலகத்தினுடைய இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அது நமக்கு உத்தரவாதம் செய்து கொண்டிருக்கிறது.